ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். பறைங்கிற சொல்லுக்கு நம்முடைய பூர்வர்கள் டிஃபரெண்ட்டாக வியாக்கியானம் பண்ணியிருக்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே அப்படிங்கிற ஆண்டாள். அதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, ஆண்டாளுக்கு சங்க இலக்கியங்களில் ஈடுபாடு இருந்திருக்கு அப்படின்னு தெரியறது. அதனால இவைகளிலிருந்தும் ஆண்டாள் சொற்களை தேர்ந்தெடுத்து திருப்பாவை பிரபந்தத்தில் பயன்படுத்தி இருக்கலாம்னு சொல்கிறார்கள் நம் பூர்வர்கள். 11 இடங்களில் பறைன்னு பாடியிருக்கா. இந்த பறைக்கு வாத்தியம், புருஷார்த்தம், பிரபத்தி, பிராப்பியம், கைங்கரியம்னு சம்பிரதாயத்துக்கு பொருந்துற மாதிரி பல விதங்களில் நம்முடைய முன்னோர்கள் வியாக்கியானம் அருளியிருக்கார்கள். பறைங்கிறத வாத்தியம்னு எடுத்துட்டா எந்த திவ்ய தேசத்துலேயுமே ஆண்டாளுடைய திருக்கைகள்லையோ அல்லது அவளுடைய திருவடிகளிலோ இந்த பறையை நம்மளால் பார்க்க முடியலை. அப்போது பறைனா வாத்தியம்னு இவள் சொல்லலை அப்படின்னு தெரிகிறது. சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் பறைங்கிற சொல்லுக்கு வரிக்கூத்து அப்படிங்கிற அர்த்தம் கொடுத்துருக்கார்கள். வரிக்கூத்து, வினோத கூத்து என 2 வகை கூத்துக்களை அந்த காலத்தில் ஆடியிருக்காங்க. அதில் வரிக்கூத்து அப்படின்னா 9-10 பேர் சேர்ந்து கைகளை கோத்துண்டு பாடிண்டே ஆடுறது அப்படின்னு சொல்லப்படுறது. இதைத்தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ சுகர் ராசலீலைன்னு வர்ணிக்கிறார். கண்ணன் கோபிகைகளோடு ஆடினதை அவர் சொல்கிறார். இந்த ராசலீலையைத்தான் ஆழ்வார்களும் தங்களுடைய பாசுரங்களில் குரவை கூத்து அப்படிங்கிறார்கள். நம்மாழ்வார் குரவை ஆய்ச்சியருங்கிற பதிகத்தில் குரவை ஆய்ச்சியரோடு ஒத்ததுவும் குன்றம் ஏந்தியதும் அப்படின்னு பாடுறார் அவர். மற்றொரு இடத்துல குரவை கோத்த பிரான் அப்படின்னு கண்ணனை பாடுறார். இந்த குரவை கூத்தை தான் ஆண்டாள் பறைங்கிறா. இந்த பறையத்தான் 11 இடங்களில் பாடியிருக்கா. அதனால குரவை கூத்தை தான் சொன்னா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் நம் பூர்வர்கள். ரசோவை சக அப்படிங்கிறபடி ரசஸ்வரூபனான கண்ணன் இந்த ஆய்ப்பாடி குழந்தைகள் தன்னை அனுபவிக்கும்படியாக இருந்தான். அதுதான் ரசம். இந்த ரசத்தை கொடுக்கும் ஆட்டம்தான் ராசக்கிரீடை அப்படிங்கிறது. ராச அனுபவம் பரஸ்பரம் 2 பேர்களுக்குமே இருந்திருக்கு. 2 பேர்கள் அப்படின்னா கண்ணனுக்கும் இருந்திருக்கு, ஆய்ப்பாடி குழந்தைகளுக்கும் இருந்திருக்கு. இந்த ரசானுபவத்தை தான் தாங்களும் பெறணும்னு ஆசைப்படுறா நம்ம ஆண்டாள். 5 லட்சம் குடி பெண்களோட கூட கண்ணன் ராசக்கிரீடை பண்ணணுங்கிறதத்தான் பறைன்னு 11 இடங்களில் சொல்லி இற்றை பறை கொள்வான்னு முடிக்கிறா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார்கள் நம் பூர்வர்கள். குரவை கூத்துங்கிற ரசானுபவம் எங்களுக்கு இங்கே இப்போ இந்த லோகத்தில் வேணும். ஆனால் இதுக்காக மட்டும் நாங்கள் இங்கே வரல கிருஷ்ணா. ஒரு விண்ணப்பத்தை உன்னுடைய திருவடிகளில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கோவிந்தான்னு ஸ்பெஷலாக அவனை அழைக்கிறா. ஏன் கோவிந்தான்னு இங்கே அழைக்கிறா அப்படின்னா, இந்த கோவிந்தன் யார்? பரமபதநாதன். பரமபதநாதனான கோவிந்தனே ஒரு ஸ்பெஷல் விண்ணப்பம் அப்படிங்கிறார். என்ன விண்ணப்பம் அப்படின்னு கேட்டான் கண்ணன். உன்னோட பரமபதத்துக்கும் வந்து அங்கேயும் இந்த ராசலீலையை நாங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம்னு அடுத்ததாக சொல்கிறார். பரமபதத்தில் எத்தனை பேர் கைங்கரியம் பண்ணாலும் பெருமாளுக்கு போகிறது. அங்கே எத்தனை பேர் வந்தாலும் இடமில்லை அப்படிங்கிறதே கிடையாதான். பாராத்தியம் ஸ்வம் அப்படிங்கிற திருப்பாவை தனியனில் பராசரப்பட்டர் இதைத்தான் சொல்கிறார். இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தாங்கிற இந்த வரிகளில் பறைங்கிறது குரவை கூத்து அப்படின்னும் பரமபதநாதன் தான் கோவிந்தன்னும் சொன்னா ஆண்டாள்னு வேறு ஒரு ஆங்கிளில் நம் பூர்வர்கள் வியாக்கியானம் அருளியதை நாம் இப்போ அனுபவித்தோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.